எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்தலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் அந்தர்வேதி. மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் எப்படி போகணும் அப்படின்னா, நீங்க விசாகப்பட்டினத்திலிருந்து ஒரு 265 கிலோமீட்டர்லையும், விஜயவாடாலேருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலையும், காக்கிநாடாலேருந்து ஒரு 114 கிலோமீட்டர், ராஜமுந்திரி பக்கத்துல இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 96 கிலோமீட்டர்ல நீங்க போகலாம். சென்னையிலேருந்து ராஜமுந்திரிக்கு நிறைய ட்ரெயின் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தட்சிண காசி என்று அழைக்கப்படும் தலம். திருத்தலம் வங்காள விரிகுடா மற்றும் வசிஷ்ட கோதாவரி மற்றும் கோதாவரி நதி இவைகளை இணையும் முக்கோண சங்கமத்தில் திவ்ய தேசம் இருக்கு. இக்கோயிலுக்கு செல்லும் வழியங்களும் தென்னை மரங்களும், அழகிய கடல் மற்றும் ஆற்றுப்படுகைகள், நல்ல விளைச்சலும் மிக பசுமையா இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். பீட்டாபுரம் மகாராஜாவால் 18ஆம் நூற்றாண்டில் இக்கோயில் எடுத்து நிர்வகித்தார்கள். இது 1666ஆம் ஆண்டு வருடத்தைச் சேர்ந்த ஒரு கோயிலாகும். லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு முன்னர் இவ்விடத்தில் சிவன் கோயில் இருந்ததாகவும், இப்போது அவரே இக்கோயில் சேத்திரபாலகராக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நரசிம்மர் சன்னதியில் அவரின் காலுக்கு கீழே ஆதிக்கூர்மர் உள்ளார். இவர் இங்கே உள்ள ரத்த துளி ஆற்றில் சுயம்புவாக கிடைத்தார். இவருக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறுகிறது. ஸ்ரீ நீலகண்டேஸ்வர சுவாமி. இக்கோயிலில் உள்ள நீலகண்டேஸ்வர சுவாமி பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கிருதாயுகத்தில் ருத்ர யாகம் செய்ய ஏதுவான இடங்களில் பிரம்மா அவர்கள் நீலகண்டேஸ்வரை பிரதிஷ்டை செய்து யாகங்களை செய்தார். இக்கோயில் இறைவன் கஷேத்திரபாலனாகவும் இருக்கிறார். திரேதாயுகத்தில் ராவணனை கொன்று சீதாதேவியுடன் ஸ்ரீராமர் திரும்பி வருகையில் இக்கோயில் உள்ள நீலகண்டேஸ்வரை வணங்கிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்திலும் வரும் ரத தசமி தொடர்ந்து வரும் 10 நாட்களும் சூரிய கதிர்கள் இக்கோயிலின் மூலவர் மீது விழுது. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரையும், மதியம் 1:30 7:30 மணி வரையும் இந்த கோயில் திறந்திருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.